வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீடு ஒருத்தர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. அவர் வீடு வந்து சோமனூரில் இருக்க கள்ளப்பாளையம், சோமனூர் பக்கத்தால் இருக்க கள்ளப்பாளையத்துக்கு நம்ம போக போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிறது ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நம்ம வந்து ஷூட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வரும். சரி, ஓகே, நம்ம போய் குளிச்சுட்டு போகலாம். போய் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு போகிறது உங்களுக்கு நாங்கள் ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிறது ஃபுல்லாமே நம்ம அவினாசி ரோடு வழியாக தான் போவோம். ரிட்டர்ன் வரது வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வரேன்ருக்காரு. அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஹே ஹலோ எஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோமனூரில் உள்ள கள்ளப்பாளையம்ங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. இதுதான் ஏரியா, செமையாக இருக்குங்க. நம்ம இப்போ கள்ளப்பாளையத்துலேருந்து கிளம்ப போகிறோம். சோமனூர் கள்ளப்பாளையத்துலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பி நம்ம சின்னியம்பாளையம் வரைக்கும் நம்ம போகிறோம். அது வரைக்கும் ரூட்டெல்லாம் இங்கே சூப்பராக இருக்குது. வரும்போது நாங்கள் நல்லா வீடியோ எடுக்க முடியல, அதனால் நாங்கள் போகிற பிளேஸ் பூரா வீடியோ எடுக்கலாம். இது வந்து கள்ளப்பாளையம், அந்த ஏரியாவில் உள்ள ராஜா வாய்க்கால். ஆமாம், அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார். இது பேர் ராஜா வாய்க்கால். நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் வீடு தெரியுது, அந்த வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அதுலேருந்து வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து வாய்க்கால் இருந்துச்சு. வாய்க்கால்னு சொன்னோன்னே சரி நீங்கள் குளிக்கலாம் நல்லா இருக்கும் பார்த்தா தண்ணியே வரல. இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாம் வாய்க்காலெல்லாம். நம்ம ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம், எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா. சரி, ஓகே வேஸ், நம்ம கள்ளப்பாளையம் அந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, சின்ன சின்ன இடம் தான், அந்த இடத்துலையும் விவசாயம் பண்ணுறாங்க. இதுதாங்க வில்லேஜ் ஏரியாங்கிறது. இங்கே பாருங்க, எப்படி இடமெல்லாம் எப்படி சின்ன சின்ன இடம் தான், அந்த இடத்துலையும் விவசாயம் பண்ணுறாங்க. பாருங்க, எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன இடம் தாங்க, அந்த இடத்துலையுமே விவசாயம் பண்ணுறாங்க. இது எந்த ஏரியாப்பா? இதுவும் கள்ளப்பாளையத்துக்குள்ள தான். பாருங்க எப்படி விவசாயம் அதுன்னு. நமக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காரு. அவர் வந்து நம்ம விளாக் எடுக்கிறோன்னு சொன்னோன்னையும் சரி நீங்கள் விளாக் எடுக்கிறீங்க, நல்லா சூப்பராக இருக்க ஏரியாவுக்கு நான் கூப்பிட்டு இது என்ன சின்ன தண்ணி வத்திருச்சா? இது ஒரு குட்டை தான் போல. ஃப்ரெண்டு சொன்னார் இது ஒரு குட்டை தான், தண்ணி இல்லை, தண்ணி பூரா வத்திருச்சு. நம்ம மழை வந்தால் இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குமா. ப்ரோ, நீங்கள் தண்ணியை வந்தோடனே சொல்லுங்கள், நம்ம ஒரு நாள் வந்து விளாக் பண்ணிடலாம். கிளைமேட் சூப்பராக இருக்கு இந்த ஏரியாவில். அப்படியே ஒரு மாதிரி மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வெயிலே இல்லைங்க, சூப்பராக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது. ஏரியா பூராமே செம்மையாக இருக்குது, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. பாருங்க எப்படி நல்லா இது பண்ணியிருக்காங்க. அந்த சொட்டு நீர் பாசனம் அதுவும் போட்டிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது, பார்த்தா குளிக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா அந்த வாய்க்கால் அந்த மாதிரி ஏதாவது தண்ணியில் குளிக்கலான்னா ஒரே வார்த்தை நம்ம ப்ரோ தண்ணியே இல்லை வத்தி போயிடுச்சுட்டாரு. அதான் கொஞ்சம் மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. ஆமாம், இதுதான் நொய்யெல்லாம் இருங்க. நான் க்ளீன் பண்ண தண்ணி வரல, தண்ணி வந்து செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, ஆறு நொய்யல் ஆறு எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், நொய்யல் ஆறு. போனா இங்கே ஒரு குட்டை இருக்குங்க, பெரிய குட்டை. இல்லை, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு? இவர் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே கூப்பிட்டு போறாரு. இப்போ சந்தா போறேப்பா. வாழைக்கண்ணு வச்சிருக்காங்க, ஃபுல்லாக வாழைக்கண்ணு. இங்கே தாங்க நாங்கள் போகும்போது ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு.
ஃபுட்பால் மேட்ச் நடந்துருந்துச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு போல. அதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு, குட்ஸ் ட்ரெயின். இப்போ அந்த குவாரண்டைன்னால இப்போ பேசஞ்சர் ட்ரெயின் இல்லாதனால ஃபுல்லாக குட்ஸ் ட்ரெயின் தான் போயிடுச்சே. ட்ரெயினிங் வந்துருச்சு, ஏன் போச்சுங்களே. இப்போ நம்ம கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். எங்கே இல்லை, சும்மா நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஏரியாவுக்குள்ளே தான் ரோடு போய் போகுது. இன்னும் பண்ண நம்ம அவுட்டர்லேயே போயிருந்தோம்னா கிளைமேட் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம அந்த வீடு இருக்க ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். பார்க்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வந்து அவுட்ரு போயிடுவோம். நம்ம வந்து அவுட்ரு போயிடலாம் 10 நிமிஷத்தில். பாப்பா அங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணலாம், வாங்க போகலாம். செம்மையாக இருக்குது கிளைமேட், எல்லாமே செம்மையாக இருக்குது. மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. வெறும் சோளம், மக்காச்சோளம் தப்பா சொல்லிட்டோம். அது செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ நம்ம வந்து ராசிபாளையத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அங்கே சின்னியம்பாளையம் எத்தனை கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு? நமக்கு இன்னும் இங்கேருந்து சின்னியம்பாளையம் நம்ம போனோம், இன்னும் 13 கிலோமீட்டருங்க. அதில் 10 கிலோமீட்டர் இப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 10 கிலோமீட்டர் வந்து 2 சைடுமே மரமாக கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குமா. ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் நம்ம பைபாஸில் LNT பைபாஸ் கொச்சின் டு அந்த ஹைவேல போகிற மாதிரி இருக்குமா. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்குன்னே நமக்காகவே வச்ச மாதிரினே இருக்குது. செமையாக இருக்குது, விளாகுக்காகவே வச்ச மாதிரி இருக்கு. ப்ரோ இந்த ஆற்றுலாம் தண்ணி வந்துச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ. செமையாக இருக்குது, 2 சைடும் தென்னை மரமாக, நடுவில் அந்த ஆறு வர மாதிரி இருக்குது. கிளைமேட் இங்கே செமையாக இருக்குங்க. எங்களுக்கு இங்கே செம வியூவாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே வந்து செம ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்கு. செமையாக இருக்கு, இங்கே பாருங்க. செம வியூ, அங்கே செமையாக இருக்குங்க. கிளைமேட்டு நல்லா சில்னஸாக இருக்கு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேணும்னா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் செமையாக இருக்கு. நீங்க சோமனூர் போறதுன்னா இந்த ரூட் நீங்க சூஸ் பண்ணி போலாங்க. கிளைமேட்லாம் சூப்பரா இருக்கு. 2 சைடுமே செமையா இருக்கு. சோமனூர் இந்த ரூட் திருப்பூரும் போகுமா? ஏன் இந்த ரூட் திருப்பூரும் போகும்ல? ஆமா, சோமனூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் ஆமாங்க திருப்பூர். நீங்க திருப்பூர் போறது இருந்தாலும் போலாம். இங்க பாருங்க செமையா இருக்கு. இங்க எல்லாமே விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இங்க பாருங்க சைடுல போறோம், செமையா இருக்கு. இங்க பார்த்தாலே செமையா இருக்கு. நம்மளே இங்க ஒரு 2-3 சென்ட் வாங்கி விவசாயம் பண்ணலாமான்னு இருக்கு. ஆனா என்ன காசு தான் இல்ல. முத்துக்காவண்டம் ஊருக்குள்ள நம்ம என்ட்ரு ஆயிட்டோங்க. முனியூர் இன்னொரு 1 கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டரு கொஞ்சம் இதாக தான் இருக்குமாமாங்க, தோட்டம் இருக்காதாமா. மெயின் ரோடு அட்டாச் ஆகிட்டோம். ஓகேங்க, நம்ம இப்போ இந்த மெயின் ரோடோட கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம அந்த சிட்டி இதுக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம கரெக்ட் பண்ணலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம். இதுதாங்க சூலூர் பாலம். இப்போ நம்ம சூலூர் பிரிட்ஜ் ஏறிட்டு இருக்கோம். உன்னை பிரிட்ஜ் ஏறி இறங்கினோன்னையும் ஒரு புது ரோட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு. இங்கே ரொம்பவுமே காற்று ஓவராக இருக்குங்க. அங்கங்க கூட மரம் இருக்க இடத்துல கூட காற்றே இல்லைங்க. இங்கே தாங்க காற்று செமையாக இருக்குது. பாருங்கள், நம்ம மேலே இருக்கோம், பிரிட்ஜுக்கு மேலே. இங்கே பாருங்க, ரயில்வே இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல, நான் தூக்கி வச்சிருக்கேன். சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. நம்ம அந்த வழியாக தான் போகிறோம். போகிறது ஷூட் பண்ண முடிஞ்சா ஷூட் பண்ணலாம். பென்ஸ் நிற்கிது பாருங்க. ரயில்வேஸ் கேட் வச்சு ரயில்வே இது தண்டபாலம். என்ன ப்ரோ, நம்ம இன்னும் சிட்டிக்குள்ளே வச்சு கிராமத்துக்குள்ளே ஏதோ சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம அந்த இதுக்குள்ளே போகணும் ப்ரோ. அழுத்தி புட்டிங்க 6 அடிங்கிற மாதிரி வில்லேஜுக்குள்ள வந்து செமையா இருங்க. கிளைமேட் எனக்கு அவ்வளோதாங்க. நீ வந்தாச்சு, சூப்பர் செம. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே செமையா இருக்கு. ரோடு டபுள் சைடு தென்னை மரம், வேற லெவல்ல இருக்கு கிளைமேட். அப்படிங்க நீங்க இங்க பாருங்க. இப்ப தென்னை இது போட்டுருக்கேன். தென்னை தானே? தென்னை இது போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். தென்னை பாக்கு மரமும் தென்னையும் நடுவில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இன்னொரு 10-15 வருஷம் ஆகும். ஏன் ப்ரோ?
இங்க பாருங்க செம்மையா இருக்குங்க. குழந்தை குட்டியோட வந்து பாருங்க. அவ்வளோதாங்க. இங்க பாருங்க செம்ம வியூவா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க எங்களுக்கு இங்க செம்ம வியூவா இருக்கு. கிளைமேட் தாங்க சூப்பர் இந்த ஏரியாவுக்கு. வெயிலெல்லாம் சிட்டிக்குள்ளே, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளெல்லாம் கொளுத்தி எடுத்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வெயிலாம் என்னன்னே தெரியாது போல. நல்லா அப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. செம்ம வியூ. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வந்துருக்காங்க போல. எல்லாம் செம்மையா இருக்குங்க. கிளைமேட் தாங்க இங்க வேற லெவல்ல இருக்கு. சரி செம்ம வியூ. பாருங்க வெயிலே இல்ல. இங்க பாருங்க சின்ன சின்ன வாத்து எல்லாம் கொக்கு எல்லாம் உட்காந்து செம்ம வேற லெவலுங்க. ஆனா எல்லாம் செம்மையா இருக்குதுங்க. இங்கதான் இப்ப தூர்வாரி விட்டுருக்காங்க. எல்லாமே இங்க செம்மங்க. இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு செம்மையா தான் இருக்கு. எல்லாமே கிளைமேட்டு தான் செம்ம. இங்க பாருங்க எல்லாமே சின்ன சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்தையும் விடாம அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கரும்பு ப்ரோ. கரும்பு போட்டிருக்காங்க. பொங்கலுக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். நமக்கு வாழை மஞ்சள் வச்சிருக்காங்க. எல்லாமே இங்க சோளம் தானே. சோளம் எல்லாம் வச்சிருக்காங்க. செமையா. ஆனா இங்கெல்லாம் தண்ணி எல்லாம் அப்படி சரமா வந்துட்டே இருக்கும் போல. பக்கத்துல தான் இந்த குட்டையும் இருக்கு. செமையா இருக்குங்க. செமையா இருக்குங்க. வெயிலே இல்லாம இங்கெல்லாம் வந்து வீடு வாங்கி கட்டிட்டோம்னா அவங்க தான் ராஜா. இப்போ நம்ம கரெக்டா பார்த்தோம்னா நம்ம சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டோம். 10 கிலோமீட்டர் எப்படிதான் போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சாமா இப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம கரெக்டா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயல் கேருக்கு பேக் சைடு. இதாங்க ராயல் கேர் போர்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு கேமராவோட கிளியரா தெரியுது என்னன்னு தெரியல. எங்களுக்கு இங்க நல்லா தெரியுது. இப்போ நம்ம ராயல் கேருக்கு பேக் சைடு இருக்கோம். ஐயோம்மா அதுக்குள்ள சிட்டி வந்துருச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்தீங்க? எனக்கே அங்கலாப்பா இருக்குங்க சிட்டிக்குள்ள அதுக்குள்ள வந்துருச்சான்னு. இங்க பாருங்க எல்என்டி பைபாஸ் வந்தாச்சு. நம்ம எல்என்டி பைபாஸ் பாலக்காடு ஹைவே தானே. பாலக்காடு ஹைவே அதாங்க நம்ம கொச்சின் ஹைவே. இந்த ஹைவேல தான் நம்ம போகணும். இப்போ ரிட்டர்ன் அதுலேருந்தே வரோம். ஓகே நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். செம்ம. ஆனால் அங்கே இருந்துட்டு இங்கே வந்தால் என்னமோ மாதிரி இருக்குங்க. அந்த ஏரியா சைடு இருந்துட்டு இந்த ஏரியா சைடுக்கு வந்ததுக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. ஆனால் அங்கே தாங்க செம்மையாக இருக்கு வியூ எல்லாமே. இது பாருங்க. இது அந்த ஏரியா தெரியுதா உங்களுக்கு தெரியல. கேமரா என்னன்னு தெரியுதான்னு தெரியல. எங்களுக்கு இங்கே வியூ நல்லா தெரியுது பாருங்க. அந்த ரூட் வழியாக நம்ம வந்திருக்கோம். சரி இங்க வெயில் செமையா மூஞ்சிக்கு அடிக்குது. அங்க இருக்க வரைக்கும் வெயில்னா என்னன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சுங்க. இங்க வந்தா வெயில் கொளுச்சி இருக்குது சாமி. அப்படியே அனல் பறக்குது ரோட்ல இருந்து. என்னன்னு தெரியல. அவ்வளவுதாங்க சிட்டிக்குள்ள வந்தாச்சு. சிட்டிக்குள்ள வந்தாலே அந்த டிராபிக் இன்னும் அங்க எப்படி இருந்துச்சு. அங்க வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நம்ம சிட்டிக்குள்ள வந்தோடனே